நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு தமிழோபீடியா. இது உங்களுக்கான 40 days சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம டே 24th இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு கேர்ள் பத்தி, அதாவது தேர்ட் பர்சன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்து நம்ம ஒரு பையனுக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணுக்கு, அதாவது ஹிரால் அப்படின்னு முடிகிற ஒரு சென்டென்ஸ எப்படி நம்ம ஹிந்தியில சொல்லலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கிராமர் புரியும். நீங்க இடையிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு புரியலன்னு சொல்லக்கூடாது. சோ லாஸ்ட் வரை வீடியோவை பாருங்க. நேத்து நம்ம ஹிரான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஹிரால், அதை எப்படி நம்ம ஹிந்தியில சொல்லலாம்? அதாவது ஹிரால் அப்படின்னு முடியறதுக்கு தி ஹே அப்படின்னு நம்ம ஹிந்தியில சொல்லணும். தி ஹே. எந்த சென்டென்ஸை எடுத்தாலும் அதை கடைசியா எப்படி முடிக்கணும்னா தி ஹேன் தான் முடிக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் நமக்கு கிளியரா இது புரியும். அவங்க பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறாள். உன்கே பேட்டி அமெரிக்கா மே ரக்தி ஹே. உன்கே பேட்டி அமெரிக்கா மே ரக்தி ஹே. உன்கேனா அவங்க, பேட்டினா மகள், அதாவது பிள்ளை. அமெரிக்கா மே அமெரிக்காவில், ரஹ்தி ஹே இருக்கிறாள். ரஹ்தி ஹேனா இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். எதனால நம்ம தி ஹே யூஸ் பண்ணிருக்கோம்? ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. அதே பையனா இருந்தா என்ன யூஸ் பண்ணணும்? தா ஹே யூஸ் பண்ணணும். அதே பொண்ணா இருந்தா தி ஹே. எல்லா சென்டென்ஸுமே இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு பொண்ணை பத்தி பேசும்போது தி ஹே வச்சுதான் முடிக்கணும். இதை என்னைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள், அவள் இப்போதெல்லாம் ரொம்ப செலவு செய்கிறாள். ஓ ஆஜ்கல் பஹுத் ஜாதா கர்ச் கர்த்தி ஹை. ஓ ஆஜ்கல் பஹுத் ஜாதா கர்ச் கர்த்தி ஹை. ஓனா அவள், ஆஜ்கல்னா இப்போதெல்லாம், பஹுத் ஜாதா ரொம்ப, கர்ச் செலவு, செய்கிறாள், கர்த்தி ஹை இந்த இடத்தான் நம்ம நோட் பண்ணணும். இது நம்ம ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுனால தீ ஹே போட்டிருக்கோம். அதே பையனா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? தா ஹே போடுவோம். மறந்துடாதீங்க, இத நீங்க மைண்ட்ல என்னைக்கும் வச்சுக்கிறணும். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவ இப்போ எங்க இருக்கிறாள்? ஓ அபி கஹா ரக்தி ஹே. ஓ அபி கஹா ரக்தி ஹே. ஓனா அவள், அபினா இப்போ, கஹானா எங்கே, ரக்தி ஹேனா இருக்கிறாள். இதோட இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.